நாட்டை சுத்தப்படுத்த போகும் 18 கட்சியை தூக்கி நிறுத்த முயற்சிக்கும் ஜனாதிபதி. சஜித்தின் தலை தப்பியது. உரைக்கும் நாய்களுக்கு டில்வின் போட்ட பிஸ்கெட்ஸ். வசதியான நாடு, அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீ லங்கா திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணியொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் ஜனவரி 1 தொடங்கும். இது நாட்டை மாற்றும் பணியாக கருதப்படுகிறது. ஜனாதிபதி செயலாளர் NS குமாநாயக்க, இராணுவ தளபதி, கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் இந்த செயலணியில் அங்கம் வகிக்கின்றனர். 18 உறுப்பினர்களை கொண்ட இந்த செயலணியில் கலாநிதி அனுருத்த கமகே, கலாநிதி காமினி பட்டுவிடகே மற்றும் கிரிஷாந்த குரே ஆகியோர் அடங்குவர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாநாயக்க, இராணுவ தளபதி, கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி, பதில் போலீஸ் மா அதிபர் WLA சமன் பிரியந்த, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குமுதலால் டி சில்வா, IS ஜெயரத்ன, கிஹான் டி சில்வா, சந்தியா சல்காது, காமினி பட்டுவிட்டகே, அனுருத்த கமகே, தில்ருக் வனசிங்க, தீபால் சூர்யாரச்சி, சிசிர அமரபந்து, கிருஷாந்த குரே, ஜெயத்து பெரேரா, ருவன் வீரசூரிய, தயான் கருணாரத்ன ஆகியோர்தான் அந்த 18 பேர். சமூக வெளிப்படை மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வின் ஊடாக சமூகத்தை மிகவும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்துடன் கிளீன் ஸ்ரீ லங்கா திட்டத்தை திட்டமிடுவதற்கும் வழிநடத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் நிறைவு செய்வதற்கும் இந்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கட்சியை தூக்கி நிறுத்த முயற்சிக்கும் ஜனாதிபதி. நாட்டின் 8வது ஜனாதிபதி ரணில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கட்சியின் உயரதிகாரிகளை சந்தித்துள்ளார். ருவன், ஹரீன், வஜிர, ராஜித்த, தலத்தா, மனுஷ, ஷமல் போன்ற ஒரு குழுவினர் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர். அடுத்த வருடம் தேர்தல்கள் நடக்கவிருக்கின்றன. அவற்றை எதிர்கொள்ள திட்டம் தயார் செய்ய வேண்டும் என்று ரணில் கூறினார். கட்சியை மறுசீரமைப்பதும் புதியவர்கள் கட்சியில் சேரக்கூடிய சூழலை உருவாக்குவதும் முக்கியம். அது சரிதான். ஐமசவில் ஏமாற்றமடைந்த பலர் எம்முடன் இணைய காத்திருக்கின்றனர். தேசிய பட்டியலுக்கு செய்த காரியத்தால் பலர் மிகவும் வருத்தமடைந்துள்ளனர் என்று மனுஷ கூறினார். மாவட்ட மட்டத்தில் புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும். தொகுதி அமைப்பாளர்களை நியமித்து அடுத்த 2 தேர்தல்களை பலத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய குழு ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என ரணில் தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர்பாடல் நிதியத்தின் வெளிநாட்டு கிளைகளை அமைக்கவும் ரணில் பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் ஐமசவில் இருந்து இணைவோருக்கு அமைப்பாளர் பதவிகளை வழங்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி மொட்டு கட்சியிலிருந்து வந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய இருப்பவர்களுக்கும் பொறுப்புகளை வழங்க ரணில் தயாராக உள்ளார். சிறிகொத்த முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டு நவீன நிலைக்கு கொண்டு வருவதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் தொடர்பாடல் பிரிவில் பணிபுரிந்து ஐமசவில் இணைந்து கொண்ட வருண ராஜபக்ஷவை மீண்டும் வருமாறு ராஜித்தவும் சாகலவும் அழைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் தொடர்புத்துறையை பொறுப்பெடுத்து பணியாற்றுமாறும் சொல்லப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் அவர்களை சந்திக்க வருண தயாராக உள்ளார். அதற்கிடையில் ரணில் விசேட அறிக்கைகளையும் வெளியிடுகிறார். அவர் சொல்வது இதுதான். சர்வதேச நாணய நிதியம் 2024ஆம் ஆண்டில் மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிட்டுள்ளது. எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து திறன் பயன்பாட்டை அதிகரிக்க மக்கள் மற்றும் வணிகர்களால் நாங்கள் ஊக்குவிக்கப்படுகிறோம். இதன் காரணமாக நமது பொருளாதார வளர்ச்சி விகிதம் இன்று 5ஐ எட்டியுள்ளது. அதற்காக உழைத்த நிதி அமைச்சு, மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் ஆகிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது முடிந்துவிட்டன. நாங்கள் இப்போது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டோம் என்ற அறிவிப்பு வெளியிடுதல். பின்னர் வங்கிகளில் இருந்து நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே நேரம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது உறுதி. இதை பற்றி முன்பே பேசினோம். சாத்தியமான நிவாரணம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தற்போது வரி செலுத்தும் வரம்பு 1 லட்சத்திலிருந்து 1,50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதுதான் நாம் செய்யக்கூடிய எண்ணிக்கை. IMF நிறுவனத்துடனும் விவாதித்தேன். அதை 2 லட்சம் வரை கொண்டு செல்ல வேண்டும். அதன் தேவையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப செயற்பட்டு பொருளாதாரம் வலுப்பெற்றவுடன் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த திட்டத்தில் அரசாங்கம் இருக்க வேண்டும். வெளியேற முடியாது. நல்ல நேரத்திலும் கடினமான காலங்களில் நாம் அதனுடன் இருக்க வேண்டும். வீண் குற்றச்சாட்டை சுமத்துவதாக தெரியவில்லை என்பதை எதிர்க்கட்சிகளுக்கு கூறுகிறேன். எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவதை ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. பொதுவாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் IMF உடன்படிக்கையின் கட்டமைப்பிற்குள் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த நல்ல செய்தியை சொல்லத்தான் பேசினேன்.
இந்நாட்களில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன பணிவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளார். IMF செயற்பாட்டில் இருந்து 3வது தவணையை விரைவில் பெறுவதற்கு அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். தவணை தாமதமானால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் மோசமான விளைவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டாவின் காலத்தில் நிதி அமைச்சின் செயலாளராக பதவியேற்ற மஹிந்த ரணிலின் ஆட்சி காலத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் நிதி அமைச்சை கையாண்டார். அனுர ஜனாதிபதியான போது மஹிந்தவை வீட்டுக்கு அனுப்புவார் என பலரும் நினைத்தனர். ஆனால் மஹிந்தவை அனுர நீக்கவில்லை. முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர்களை விட அமைதியான நபரான மஹிந்த அனுர ஜனாதிபதியான பின்னர் பொது மேடைகளில் காணப்படவில்லை. அண்மையில் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த போது மஹிந்தவுக்கு தொலைபேசி அழைப்புகள் குவிந்தன. ரணில்வாதிகள் கூட அவருக்கு சமூக வலைதளங்கள் ஊடாக பகிரங்கமாக வாழ்த்து தெரிவித்தனர். இது மிகவும் சிக்கலான தருணமாகும் என மஹிந்தவை சந்தித்த சில நண்பர்களிடம் மஹிந்த தெரிவித்துள்ளார். இதில் பணியாற்றிய அனைத்து அரசு அதிகாரிகளின் முயற்சியால் எப்படியோ இதை விரைவாக முடிக்க முடிந்தது. நிதி அமைச்சகம் மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகள் மற்றும் பிற பங்குதாரர்கள் இந்த செயல்முறைக்கு வலுவான விமர்சனங்களுக்கு மத்தியில் ஆதரவளித்தனர். பாரத்தை இழுத்த ஒவ்வொரு அதிகாரிக்கும் இதற்கான மரியாதை கிடைக்க வேண்டும். நாங்கள் தொடங்கியதை முடிக்க விரும்பினோம். அடுத்த பட்ஜெட்டுக்கு பிறகு எப்படியும் IMF 3வது தவணையை பெற வேண்டும். அதன் பிறகு நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிலிருந்து மீள்வது எப்படி என்பது பற்றிய தனிப்பட்ட அனுபவங்களை புத்தகமாக எழுதுமாறு நண்பர்கள் என்னை வற்புறுத்தியுள்ளனர். மகிந்த சிரித்தார். சஜித்தின் தலை தப்பியது. எம்பிக்களின் கல்வி தகுதி குறித்த கேள்வி வந்து போகிறது. இதற்கிடையில் சமீபத்தில் சஜித் தனது கல்வி தகுதி குறித்து பாராளுமன்றத்தில் வைத்து நாட்டுக்கு தெரிவித்தார். அப்படியானால் அந்த தகுதிகள் ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை என்று அரசு கேள்வி எழுப்புகிறது. செய்வேன் என்கிறார் சஜித். கல்வி தகைமைகள் தொடர்பான சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஹன்சார் துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை புவிந்து இவ்வாறு கூறியுள்ளார். அடுத்த பாராளுமன்ற கூட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 7ஆம் திகதி நடக்கும். அதனால்தான் சான்றிதழ்களை நேற்று தாக்கல் செய்யாமல் இன்று கொண்டு வந்தார். நேற்று சமர்ப்பித்தால் இன்று சேம்பரில் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள். இப்போது நண்டு வேகும் வரை காத்திருங்கள். முட்டாள் ஊடகங்களும் இதை துவைத்துக் கொண்டிருக்கின்றன. நன்றாக கழுவி ஊற்றட்டும். சான்றிதழ்கள் குறித்து போய் கூறியதற்காக சஜித்தும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இது எனக்கு நன்றாக தெரியும் என்பதால் சொல்கிறேன். நான் அக்டோபர் 2013 சஜித்தை நேர்காணல் செய்து இந்த கல்வி தகுதியை பற்றி எழுதியுள்ளேன். இன்று வரை நான் எழுதியது போய் என்று சஜித் கூறியிருக்கிறாரா? அது மட்டுமின்றி 2 ஜனாதிபதி தேர்தல்களிலும் என்னிடம் உதவி கேட்டு செய்தி அனுப்பியுள்ளனர். என்னிடம் அவை உள்ளன. இதன் பொய்யை நான் காட்டுவேன். நான் மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்க, ஹர்ஷ டி சில்வா அனைவருக்கும் இந்த மனிதரின் பொய்கள் பற்றி தெரியும். நான் இதுவரை யாரையும் அவதூறாக பேசியதில்லை என்று புவிந்து குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஐமசவின் இளைஞர் குழுவை சஜித் நேற்று சந்தித்து பேசினார். பிரசாத் சிறிவர்தன, மகேஷ் சேனாநாயக்க, ஷரீத் அபேசிங்க போன்றவர்கள் வேலைக்கு வந்துள்ளனர். புதிய ஐமசவை விரைவில் பார்க்கலாம் என்கிறார் மகேஷ். புதிய தலைவர் வருவாரா என்று கேட்க ஏன் டில்வின் சில்வாவிடம் இந்த கேள்வியை கேட்கவில்லை என்று மகேஷ் கேட்கிறார். ஒரு மன உறுதி கொண்ட அணி எப்போதும் உருவாகும் என்றும் மகேஷ் கூறுகிறார். இதேவேளை சஜித் சகல கல்வி தகைமைகளையும் முன்வைத்ததாக ஐமச பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறிவர்தன தெரிவித்துள்ளார். பேராசிரியர்களும் கலாநிதிகளும் தங்களிடம்தான் இருக்கிறார்கள் என்று கூறி திசை காட்டுதான் பிரச்சாரம் செய்தது. அப்போது சஜித்தின் தேர்வுகளை குழு தேடிக் கொண்டிருந்தது. அதனால்தான் சஜித்தின் தேர்வுகளை நாடே அறிந்தது. திசை காட்டியால்தான் இது சாத்தியமானது. எனவே திசை காட்டிக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உரைக்கும் நாய்களுக்கு டில்வின் போட்ட பிஸ்கெட்ஸ். நேற்று முன்தினம் JVPயின் பொதுச் செயலாளர் சில கடுமையான பதில்களை அளித்திருந்தார். சீன பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் பின்னர் உங்களுக்கு சர்வதேச ஆதரவு இல்லை என்று எதிர்க்கட்சிகள் சொன்னது சரியா என்று டில்வினிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பின. நாட்டில் இப்போது எதிர்க்கட்சி இல்லையா என்று டில்வின் கேட்டதும் அனைவரும் சிரித்தனர். இந்தியாவுக்கு அனுர சென்றதால் சீனா கவலையில் இருக்கிறதா என்று கேட்டபோது சீனாவுக்கும் செல்வார், அமெரிக்காவுக்கும் செல்வார் என்று டில்வின் தெரிவித்தார். உலக நாடுகள் இருப்பது செல்வதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தான் என்றும் டில்வின் கூறினார். சிலர் குறைக்கிறார்கள். குறைப்பவர்கள் குறைக்கட்டும். நாம் வெற்றியுடன் முன்னேறுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்.
The Leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම